ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்கியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா 3 குடமிளகாவும் 3 முட்டையை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் செய்ய போகிறோம். என்ன வீடியோன்ட்டு வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இது ஒரு சைட் டிஷ்ஷு. ரச சாதத்துக்கு, கிள்ளி போட்ட சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் நைட்டு கிள்ளி போட்ட சாம்பார் வச்சேன். அது இருக்குது. இப்போ காலையில் லஞ்சுக்கு பசங்களுக்கு 3 தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீ லஞ்சுக்கு வெங்காயம் சாதம் செஞ்சேன். அதுக்கு தொட்டுக்கத்தான் இதை நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ தக்காளி, வெங்காயம், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதங்குது. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். இந்த மசாலாவை நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். யார் யாருக்கெல்லாம் குடமிளகா பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ண இந்த 3 கலர் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். எல்லோ, க்ரீன், ரெட்டு. இப்போ இந்த மசாலாவோட அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா இந்த கேப்சிகம்மை வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வாவ், பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு அம்புட்டு ருசியாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கேப்சிகம் வாங்கினா என்ன மாதிரி செய்வீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இது வேகணும். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். லைட்டாக தண்ணி இருக்குது. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பார்க்காம விட்டுட்டா அடி பிடிச்சிடும். இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னொரு வாட்டி தட்டு போட்டு மூடி வைக்கலாம். பாருங்க, தண்ணி எல்லாமே போயிடுச்சு. நல்லா இந்த கேப்சிகமும் நல்லா வெந்து வந்திருக்கு. மசாலாவோட நல்லா பச்சை வாசல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் 3 முட்டையை ஊற்ற போகிறோம். இப்போ நல்லா கலந்துக்கலாம். இந்த கேப்சிகமில் நம்ம முட்டை போட்டு செய்யும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும்.
ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூளும் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு கிண்ணத்தில் போட்டு நம்ம ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.